பாப்பா இன்றைக்கி ரைஸ் வேண்டாம் எனக்கு இட்லி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இட்லி செஞ்சுட்டு முள்ளங்கி சாம்பார், பம்ப்கின் பொரியல் செஞ்சுட்டு ப்ரோட்டீனுக்காக சன்னா வந்து கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்தது. அங்கங்கே இழுத்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து டெய்லியுமே நான் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்தில் வந்து எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத் போட்டு தொடச்சோம் அப்படின்னா நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ நான் க்ளீன் பண்ண பார்த்துட்டு தம்பியும் வந்து நானும் கூட்டுவேன்னு சொல்லிட்டு அவனுமே விளாண்டுட்டு அது பண்ணிகிட்ருந்தான். ஸோ டிவி கிட்ட எல்லா பக்கமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபேனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டடையாக இருந்தது. ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு தொடச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வீடு வந்து இப்படி தான் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் தான் நல்லாயிருக்கும். உடனேவே இழுத்து போட்டுருவான். ஸோ உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் சேட்டை பண்ணுவாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.